ஐயோ! செல்ல குட்டிங்க உண்மையாவே எமோஷ்னலா கண்ணு கலங்கிடுச்சு ராஜி பேசும்போது. மார்னிங்கே எபிசோட் பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம், அந்த பொண்ணு வந்துருச்சு உண்மை சொல்ல அப்படின்ட்டு இருந்தது. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா, எப்பயுமே எனக்கு ராஜின்னு டக்குன்னு வரவே வராது. கதிர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜின்னு வரும். நீ நிறைய டைம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு அவங்களோட பாண்டிங் எனக்கு மனசுக்குள்ளே பதிஞ்சது. ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 0 லக்ஷ்மி. என்னப்பா முல்லையாட்டவா ராஜி அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் ஒன்று சொல்லணுன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியூவில் ஸ்கோர் பண்ணுவாங்க மனசில். அது மாதிரி ராஜி வந்து ஃபஸ்ட்டு ஒரு தப்பு பண்ணிட்டாங்க வாழ்க்கையில். எல்லாருமே தவறு செய்கிறது இயல்பு. பட் அந்த தவறுக்கு அப்புறம் ராஜி உணர்ந்து அதை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் ராஜிக்கிட்ட கிடைச்ச ஒரு ப்ளஸ்ஸான விஷயம். இன்றைக்கி கதிர்க்கு அவ்வளோ அழகாக அத்தனை பேர்த்து முன்னாடியும் என்ன சொல்கிறதுனா, அந்த நகையை திருட்டு அப்படிங்கிற ஒரு பழி வரும்போது உண்மையை அழகாக ரிவீல் பண்ணுவாங்க. என்னமோ மூஞ்சில் நகையெல்லாம் விட்டு எறிவேன் அப்படின்ட்டு எப்பவுமே ஒன்றும் தெரியாதவராட்டவே அமைதியாக இருக்க மாதிரி ராஜியோட அப்பா இருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா பேசுகிறது சித்தப்பாவோட ஓவராக பேசுவார் ஒரு சில விஷயம். எனிவேஸ், இந்த இடத்துல இன்றைக்கி இந்த எதிர் வீட்டில் பிரச்சனைனா ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் பேசுவாங்க ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சுன்னா அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நிஜ வாழ்க்கையில் ஒரு சிலரை பார்க்குற மாதிரி இருக்கிறது அப்படின்னா ராஜியோட சித்தப்பா. எப்போ பாயிண்ட் கிடைச்சாலும் குமாரப்பா அப்படி தான் பண்ணுவார். ஸோ இந்த இடத்துல அப்படி தான் ஒரு ரவுண்டு கட்டிட்டு இன்றைக்கி ஒரு விஷயத்தை பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கமெண்ட் செக்ஷன்லேயும் ஒன்று பார்த்தேன், அப்பாடா நான் மாட்டில் கோமதியோட மைண்ட் வைஸ் அப்படின்னு சிலர் போட்டிருந்தாங்க. ஏன்னா ராஜி என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு ஒருத்தனை தான் லவ் பண்ணிவிட்டு அங்கே போனேன், அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், சுச்சுவேஷன் வேறு மாதிரியாக்க சரி சூசைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் கதிர் சந்தித்து எல்லா உண்மைகளும் சொன்னேன் அப்படின்ட்டு அந்த லொக்கேஷனையும் சொல்லி இங்கே எங்களுக்கு இப்படி தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ கதிர் வந்து எல்லாத்து மனசுலையும் வசந்து நிற்பாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா ராஜியோட பேரண்ட்ஸு இனிமேல் அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுவாங்க. குமார் எப்படி, இந்த சுச்சுவேஷன் எப்படி, தான் பொண்ணு செஞ்சது தப்பு எப்படி அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபேமிலி மேலே அவருக்கு இருக்கிற கோபம் அப்படியே கரைஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல சித்தப்பா என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. ரெண்டாவது, இனிமேல் சொல்லணுன்னா சூப்பரில் என் பையன் எப்படி குடும்பத்தோட கௌரவத்தை, அதுவும் பிடிக்காதவங்க குடும்பமாக இருக்கும்போது கூட காப்பாற்றிருக்கான் ஒரு பொண்ணுக்காக அப்படின்ட்டு பாண்டியனோட அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எப்போதும் போல் இந்த சீன் வந்து இது 2 குடும்பம் இருக்கும். ஒரு பாண்டியன் வீட்டிலேருந்து யார்கிட்டையும் சொல்லாமல் ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. அது ரிவீல் ஆகும்போது அங்கே போய் எல்லோரும் அசிங்கப்படுவாங்க அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லையா? அது வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறது இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பிஎஸ் வீட்டை பொறுத்தவரையில் என்னென்னா, ஒரு விஷயம் செஞ்சுருப்பாங்க, வீட்டில் யாருக்குமே தெரியாது. அப்புறம் படிப்படியாக தெரிய வரும்போது அதிர்ச்சி ஆவாங்க. பாண்டியனுடைய அதிர்ச்சி 100%, 200%. நாம் வீட்லேயே இருக்கோம், ஒன்றுமே நம்மக்கிட்ட சொல்லினா என்ன இருக்குது அப்படிங்கிற கோவம் எல்லாத்துக்கும் வரும். எனக்குலாம் ரொம்ப வரும் அந்த பாயிண்டில். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ எனிவேஸ், ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரோமோ. அத்தனை பேர்த்தோட ரியாக்ஷனும், குறிப்பாக கதிர்ராஜ் அப்படியே தனியாக ஸ்கோர் பண்ணி அந்த ஃப்ரேமில் ஒசந்து நிற்கிறாங்க. எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கள். ஆனால் ஹானஸ்ட்டாக மனசில் இன்னொன்று தோணுது, இது சண்டே ப்ரமோவாக கொடுத்துருக்கலாம்ல அப்படின்ட்டு. எனிவேஸ், மிட் வீக் ப்ரமோவும் சில சமயம் ரொம்ப கவனிக்கப்படும். அது மாதிரியான ஒரு ப்ரமோ டோட்டல் ட்ராக்லேயுமே ஒரு ஹை வோல்டேஜாக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுற ட்ராக் இப்படி பொசுக்குன்னு உடச்சிட்டிங்களே அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. எனிவே, உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.